ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் விஷ்ணுபதி புண்ணியகாலம் பற்றி பார்க்கலாம். விஷ்ணுபதி புண்ணியகாலம் வைகாசி மாதம் 1ஆம் தேதி 14/5/2024 செவ்வாய்க்கிழமை என்று. அதாவது விஷ்ணுபதி புண்ணியகாலம் ஒரு வருடத்தில் 4 நாட்கள் வரும். என்னைக்கு நான் ஏற்கனவே சில பதிவுகள் போட்டிருக்கேன். பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ளுங்கள். வைகாசி மாதம் 1, ஆவணி மாதம் 1, கார்த்திகை மாதம் 1, மாசி மாதம். இந்த 4 மாதங்கள் மாத பிறப்பு அன்று விஷ்ணுபதி புண்ணியகாலம் வரும். இந்த விஷ்ணுபதி புண்ணியகாலம் என்பது ஒரு மிக சிறந்த ஒரு புண்ணியகாலம். அதாவது விஷ்ணுவுக்கே உரித்தான ஒரு தினம் என்று சொல்லலாம். விஷ்ணுவின் அதாவது ஏகாதசிக்கு இணையான ஒரு காலம். ஏகாதசியை விட பல மடங்கு பலன்களை தரக்கூடியது விஷ்ணுபதி புண்ணிய காலம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு உண்டு. அதாவது பிரச்சனைகள் என்பது எல்லோருக்கும் இருக்கும். அந்த பிரச்சனைகள் தீர என்ன செய்யணும் என்றால் இந்த மாதிரி ஒரு முக்கியமான தினங்களில் அந்தந்த தெய்வங்களை வழிபடுவது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும். இப்போ வைகாசி 1 என்பது விஷ்ணுபதி புண்ணிய காலம். மாசப்பிறப்பு அன்னைக்கு தான் வைகாசி மாதம் 1ஆம் தேதி. அதுபோல் ஆவணி மாதம் 1ஆம் தேதி, கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி, அதுபோல் மாசி 1ஆம் தேதி. இந்த மாசப்பிறப்புன்றது விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த தினத்தில் அந்த விஷ்ணுவை மகாவிஷ்ணுவை வழிபட்டால், அதாவது பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபட்டால் நிச்சயமாக நம்முடைய பிரச்சனைகள் அகலும். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தன்று பெருமாள் கோயிலுக்கு சென்று மலர்கள் வாங்கி அந்த பெருமாள் சாற்றி விட்டு அதன் பிறகு உங்கள் பிரார்த்தனையை அவரிடம் சொல்லுங்கள். அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். இவையெல்லாம் செய்யலாம். இவையெல்லாம் செய்துவிட்டு அந்த கோயிலை ஒரு 27 முறை வலம் வந்து அந்த பெருமாளின் தாயாரையும் வழிபட்டு வந்தால் உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகள் 3 விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும். அதற்கு முன்பு இந்த பிரச்சனை சால்வ் ஆகிவிடும். உங்கள் பிரச்சனை தீர்ந்துவிடும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி அந்த விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாட்டுக்கு உண்டு. மேலும் இந்த தினத்தில் மகாவிஷ்ணு அருளும் கருணையும் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். எனவே இந்த வழிபாடை தவறாமல் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அதாவது வைகாசி மாதம் 1ஆம் தேதி அன்று செய்தால் நமக்கு ஏராளமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும். 27 முறை வலம் வந்து வணங்கினோமானால் அந்த அளவுக்கு நமக்கு தீராத பிரச்சனை கூட தீர்ந்துவிடும். அந்த அளவுக்கு சிறப்பான பலன்கள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்திற்கு உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன்.